நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளின் எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைய தலைப்பில் பேச போகிறோம். குறிப்பாக திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதன் தலைவருடைய ஒரு பேச்சும் நிலைப்பாடும், தற்போது ஆளுங்கட்சியாவுடன் மாற்று நிலைப்பாடு, இதுதான் ரொம்ப முக்கியம். தூய்மை பணியாளர்களை மிரட்டக்கூடிய ஒரு அரசாக மாறியிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அது துறை சார்ந்த KN நேரு அவர்கள் வரவில்லை. வழக்கம் போல மாநகராட்சியினுடைய ஆணையாளர், மாநகராட்சி மேயர், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது. முதலாவது கோரிக்கை. 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்பவர்களை பணி நிரந்தரமாக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது, சம்பள குறைப்பு கூடாது. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. நாள் ஒன்றுக்கு 750 ரூபாய் வீதம் 23,000 வாங்கக்கூடிய இந்த பணியாளர்கள் கான்ட்ராக்ட் பேஸ் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களாக தனியார் வசம் போகிற போது வெறும் 16,000 ரூபாய் மட்டுமே அவர்கள் தருகிறார்கள். வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதுதான். ஒட்டுமொத்த 15 மண்டலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக 10 மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஏனைய எஞ்சியிருக்கும் 5இல் 2ஐயும் சேர்த்து கொடுத்து விட்டார்கள். இதற்கிடையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் 2021 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நல்லா கவனித்து கொள்ளுங்க, அவர் மார்ச் மே மாதம் தேர்தலில் நின்று முதலமைச்சர் ஆகிறாரு. 2021 ஜனவரி 19ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் சென்னை மாநகராட்சிக்கு ஆணைக்கு எழுதிய கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, 12,000 பேரின் பணி நீக்கம் வேதனை தருவதாக குறிப்பிட்ட திரு ஸ்டாலின் 12,000 பேரிடம் 12/1/2020 பணி நீக்கம் ஸ்டாலின் மிக கடுமையாக, அதெல்லாம் பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு 90% பட்டியலினம் என்ற ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருப்பதையும் குறிப்பிட்டார். இதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த மக்களை கூட பார்க்க அவர் அவகாசம் கொடுப்பதில்லை, பேசுவதும் இல்லை என தங்களுடைய மன வலியை அவர்கள் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நிறைய பேசுவோம். இந்நிகழ்ச்சியில் மோடு பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதை போன்று ரவிசங்கர் அவர்கள் அரசியல் விமர்சகராக, பொருளாதார நிபுணராக, பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி சமூக ஆர்வலர், எழுத்தாளர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினூட இணைகிறார் தூய்மை பணியாளர் சார்பில் மரியாதைக்குரிய குட்டியம்மா அவர்கள், அதை போன்று யூனியன் லீக் அதனுடைய சார்பிலே உரிமை இயக்கத்தினுடைய உழைப்பாளர் உரிமை இயக்க தோழர் தினகரன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதை இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் கூட கொஞ்சம் முந்தி போயிட்டு வந்தீங்கதாக நான் எனக்கு தெரியுது. இன்றைக்கி மாலை அங்கே தான் அங்கே மக்களை தான் சந்தித்து அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. காரணம் என்னென்னா, நம்ம பல்வேறு தரப்பட்ட மக்கள் அங்கே தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல அமைப்புகள், குறிப்பாக ஊடகத்தினர் அங்கே தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுமே ஏன்னா இந்த போராட்டம் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டமாக தான் அங்கே பார்க்க முடியுது. அந்த ரிப்பன் பில்டிங்கோடைய வாசலில் இருக்கக்கூடிய நடைபாதையில் ஒவ்வொரு வார்டுக்கும், அதாவது ஒரு வார்டில் குறைந்தபட்சம் 70-75 100 பேர் 120 பேர் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அவங்க அங்கே அமர்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு பிளாக்லேயே அவங்க ஒரு பிளாக்காக பிரித்து ஒவ்வொரு வார்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அங்கே குழுமமாக தன்னுடைய குரல்களை ஜனநாயக ரீதியில் கொடுக்குறாங்க. கோரிக்கை ஒன்று தான் வைக்கிறாங்க. அரசு எங்கள்கிட்ட இன்னும் முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த முதலமைச்சர் எங்கே இருக்கிறார், எங்களை பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதாக நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 4 நாட்களாக அங்கே தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்ருக்கேன் அப்படின்னார். ஒருவேளை நேரு அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் எதுவும் பிரச்சனையாக என்னன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த காட்சி ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே செய்திகளிலுமே சேகர் பாபு அவர்கள் மட்டும்தான் இருந்தார். ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நேரு அவர்கள் என்ன சொன்னால், 4 நாளாக அங்கே இருந்தேன், அது எதுவோ அவங்களுக்குள்ளே உள்ளது, அதை நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஏன் 4 நாட்களாக பொதுவெளியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமைச்சராக அவர் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை செஞ்சு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு திட்டம் அறிவிக்கும் போது அந்த திட்டத்துக்கு சென்னை நீதிமன்றம் ஒரு மறுப்பு தெரிவிக்கும் போது உடனடியாக அந்த திட்டத்துக்காக உச்சநீதிமன்றம் போகும்போது கால அவகாசம் கேட்கல. ஆனால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கேட்கும்போது, அதற்கான வாழ்வாதாரத்தை கேட்கும்போது மட்டும் கால அவகாசம் எப்படி அமைச்சரால் கேட்க முடிஞ்சது? ஏன்னா இந்த பிரச்சனை அரசாங்கத்துக்கு முன்பாகவே தெரியும். 31 அந்த மக்கள் சொன்னது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே பல 100 மக்களை பார்க்கும்போது 31 ஜூலை மதியம் வரைக்கும் 2 மணி வரைக்கும் அவர்கள் வேலை செய்திருக்கிறதாகவும், அங்கே வார்டு அலுவலகம் அந்த ஜோனல் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பணியை ஆரம்பிக்கும் போது காலை 6 மணிக்கு கையெழுத்து போடுறாங்க, முடியும் போது மதியமும் வந்து கையெழுத்து போடுறாங்க. இதில் இடையில் அந்த கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர்லாம் அப்பப்போ ஜியோ டேக்கோட ஃபோட்டோலாம் எடுத்து ரிப்போர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க பணியிலையும் இருந்திருக்கிறாங்க. வெரி நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்த நாள் காலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலைல 6 மணிக்கு கையெழுத்திட வர்றாங்க. 4 மணிக்கு எழுந்து வீடுகள்லேருந்து புறப்பட்டு கிளம்பி 6 மணிக்கு கையெழுத்திட வந்திருக்கும் போது அங்கே தங்களுடைய பெயர் பலகை அட்டண்டன்ஸ் அங்கே இல்லை. சரி, கேட்குறாங்க, எங்கே சார் நாங்கள் அட்டென்ட் சைன் பண்ணணும், நாங்கள் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருச்சு, உங்கள் வேலைகள் என்னவோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க, நேற்றோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கு உங்களுக்கு சேலரி வரும், உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலை இல்லை, நீங்கள் போய் எங்கேயாவது பார்த்துக்கங்க. இல்லை சார் ஏதாவது விளக்க சொல்லுங்கள், எப்படி சார் என்னை வேலையை விட்டு போக வைப்பீங்க? எப்படி செய்ய? ஏன்னா திடீர்னு நேற்று மதியம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாங்க, இன்றைக்கி வேலை வந்து எப்படி சார் எங்களை வேலையை விட்டு போக சொல்கிறீங்க? யார் சார் சொன்னது? நீங்கள் எதுனாலும் அங்கே போய் பேசிக்கங்க, இங்கே போய் பேசிக்கங்க, எனக்கு தெரியாது, உங்கள் பேரெல்லாம் இல்லை, எல்லா நோட்டும் போயிருச்சு, நீங்கள் வேலையை விட்டு அனுப்பப்பட்டிருக்கீங்க, உங்கள் வேலை இருக்கா இல்லையான்னு நீங்கள் போய் பேசிக்கங்க, எங்களுக்கு தெரியாது, இப்படின்ற அளவில் தான் அவங்கள புறக்கணிச்சிருக்கிறதாக. இப்போது அந்த மனநிலையில் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து, நீங்கள் அப்படி இருங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட நிறைய பேச போகிறேன். நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞருமான தினகரன், உழைப்பாளர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர். தினகரன், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி உங்களுடைய போராட்டத்தை நாம் அவதானிக்க முடிகிறது. சேகர்பாபு போன்றவர்கள், KN நேரு போன்றவர்கள், மேயர் எல்லோரும் தன் கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1ஆம் தேதி ஆரம்பித்தது 12 நாள் ஆகியிருக்கிறது என்று நினைக்கின்றேன். கள நிலவரம் எப்படி இருக்கிறது தோழர், சொல்லுங்க. தோழர் வணக்கம். கள நிலவரம் அப்படின்றது வந்து 12 நாட்களாக வந்து போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இங்க எப்படின்னா, போராட்டத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கு உழைப்போர் உரிமை இயக்கம் தயாரா இல்லை. என்ன விஷயம்னா, எங்களோட ஒற்றை கோரிக்கை, நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களை வழக்கு விஷயங்கள் நாங்க வந்து தொழிற்தீர்ப்பாயத்துல இருக்கு, தொழிற்தீர்ப்பாயத்துல இருக்கும் போது நாங்க அந்த விஷயங்கள் பாத்துக்கிறோம். எங்களோட பணி நிலைமைகள், எங்களோட விஷயங்கள்லாம் வந்து பணி நிரந்தர வழக்கெல்லாம் வந்து தொழிற்தீர்ப்பாயத்துல பாத்துக்கிறோம். ஆனா 31/7/2025 நாங்க என்ன நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையில எங்களுக்கு வந்து பணி கொடுக்கணும் அப்படின்றதா எங்களோட ஒற்றை கோரிக்கை. ஏன்னா 10-15 வருஷங்களுக்காக 10-15 வருஷங்களாக நாங்க இந்த மாநகராட்சியில நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு வந்து நான் பிரைவேடைசேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்களை பணியை விட்டு பணி மறுப்பு செய்யறாங்க. பணி மறுப்பு 1ஆம் தேதி வந்து வேலைக்கு போன தூய்மை பணியாளர்களை சரி பணியிலிருந்து வெளியில எடுத்துட்டு சரி நீங்க வந்து ராம்கி கான்ட்ராக்ட்ல போய் ஜாயின் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேலையை மறுத்திருக்காங்க. மறுத்ததுல இருந்துதான் இங்க வந்து போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரி, சோ இப்ப எங்களோட பணி நிலைமைகள்ல வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்கு, அந்த தொழில் தீர்ப்பாயத்துல போய் பணி நிலைமைகள்ல ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா அங்க போய் அனுமதி வாங்கணும். 28ஆம் தேதியே ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. 28ஆம் தேதி ரெஃபரன்ஸ் வந்துட்டாலே வழக்கு நிலுவையில இருக்கதா கணக்குல வரும். 31ஆம் தேதி கோர்ட்ல நம்பர் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆணையர் வந்து சட்டவிரோதமாக இவங்களை வந்து பணி நீக்கம் செய்ய இன்னைக்கு ரோட்ல உட்கார வச்சிருக்காரு. இந்த பணி நீக்கம் வந்து வேலை மறுப்பு திரும்ப பெறணும். எங்களை 31/7/2025 என்ன ஸ்டேட்டஸ்ல இந்த தொழிலாளிகள் இருந்தாங்களோ அந்த நிலைமையில எங்களை வைக்கணும்னு சொல்ற அந்த ஒற்றை கோரிக்கையோட தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறாமல் இந்த இடத்துல இருந்து நாங்க பின்வாங்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி, இப்பொழுது உங்களை அந்த துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு, அது மட்டும் இல்லாமல் மேயர் பிரியா வந்து 16,000 சம்பளம் தருவதாக சொல்றாங்க.
ஆனால் இதில் நாங்கள் பிஎஃப், இஎஸ்ஐ, இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது 23,000. அவங்களுக்கு வந்து அது பெரிய தொகையாக தெரியல. வேணுன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள், 17,000 18,000 நாங்கள் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் சேகர் பாபு. திமுகவினுடைய அந்த வாக்குறுதியில் 285 என்று நினைக்கின்றேன், நான் அதை இப்போ செக் பண்ணிடுறேன். அதில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதி சொல்கிறாரு. சேகர் பாபு ரொம்ப எளிமையாக சொல்கிறார், அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையப்பா அப்படிங்கிறாரு. இது குறித்து உங்களுடைய தோழர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இல்லை அதுக்கப்புறம் மறுத்து பேசுறது வந்து இது ஒரு பொறுப்பில்லாத பதில், அமைச்சரோட பொறுப்பில்லாத பதில் அப்படின்றதான் பார்க்க முடியும். ஏன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியின் போது இந்த தூய்மை பணியாளருக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊடகங்களை சந்திக்கும் போது அப்படியெல்லாம் நாங்க இல்ல, அது எங்க இருக்கு காட்டுன்னு கேக்குறது வந்து மக்களை ஏமாத்துற விஷயமா தெரியுது. அப்ப ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை சொல்லிட்டு ஆட்சி அரியணையில ஏறி உட்கார்ந்த உடனே நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்றது வந்து பொறுப்பான அரசுக்கானதா இருக்காது. அப்புறம் என்னன்னா, துறை சார்ந்த அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க கேட்கும் போது முதல் ஒரு நாள் துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்திருந்தாரு. அடுத்து அரசு பிரதிநிதியா வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பும் போது மற்ற அமைச்சர்கள் மேயர்கள் அப்படி வரும்போது நாங்க வந்து அதை வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. சரி, ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பேச்சுவார்த்தைகள்ல ஒன்னும் சொல்லல. எங்களோட பேச்சுவார்த்தைகள்ல என்ன அப்படின்னா, நாங்க திருப்பி ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். திருப்பி வந்து எங்களோட வழக்கு விஷயங்கள்ல நாங்க மற்ற விஷயங்கள் பாத்துக்கிறோம். எங்களோட பணி நிலைமைகளை வந்து 31/7 வந்து கொண்டு வந்தா எங்களோட வேலை நிறுத்தத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. சரி, அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நாங்க சொன்னோம். இடையில மக்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க, குப்பைகள் தேங்குதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்க வந்து சங்கம் வந்து சம்பளமே தரலைனா கூட 2 நாள் 2 மண்டலத்துக்கும் 500 தூய்மை பணியாளர்கள் அனுப்பி நாங்க வந்து கிளீன் பண்ணி தரோம், நீங்க பேச்சுவார்த்தையை முறையா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் நாங்க வந்து மாநகராட்சிக்கு ஆணையருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம். அந்த கடிதத்தின் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கல. பேச்சுவார்த்தை அப்படின்றதுல அவங்களுக்கு நாங்க இந்த மாநகராட்சி பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து அசிங்கமா இருக்கான். அதனால நீங்க போயிருக்க சொல்றாங்களே தவிர மத்த பேச்சுவார்த்தையில இந்த விஷயத்தை தீர்ப்போம் அந்த விஷயத்தை தீர்ப்போம் எந்த விஷயமும் வரல. சரி, அதுதான் இன்னைக்கு கள நிலவரம். எங்களோட கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து நிறைவேற்றாத வரையில எங்களோட போராட்டம் தொடரும். தோழர், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் தனது வாக்குறுதி 285 அதை வாசிக்கின்றேன். ஊராட்சிகள், அரசு பள்ளிகளில், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம், ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று 285வது திமுகவினுடைய வாக்குறுதியில சொல்லியிருக்க. இதை நீங்க சேகர் பாபுட்ட எடுத்து சொல்லக்கூடாது ஐயா? இல்ல, அவர் வந்து ஏற்கனவே நாங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தோம், ஒருவேளை தேர்தல் அறிக்கையை அவர் வந்து படிக்கலைன்னா அவர் முழுசா படிச்சிருந்தா வந்து சால சிறந்தது அப்படின்னு. ஏன்னா தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுறது அவங்க, தயாரிக்கிறது அவங்க, அப்புறம் அவங்களுக்கே வந்து அந்த கோரிக்கையை பத்தி நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னா மக்களை அவங்க எந்த அளவுக்கு வந்து குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்கன்றத அதை பார்க்க முடியும். இங்க இருக்கிற மக்கள் வந்து 2000 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாரும் வந்து சமூகத்துல கடைநிலையில இருக்கிற தொழிலாளிங்க. வெரி குட். அவங்களுக்கு சட்டப்படியான குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கறது கூட இந்த அரசாங்கங்கள் தயாராகாம இருந்தப்போ அதுக்கும் வழக்கு போட்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படியான நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உழைப்போர் உரிமை இயக்கம் வழக்கு போட்டு இன்னைக்கு இந்த தொழிலாளிகள் குறைஞ்சபட்சம் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது இந்த கடைக்கோடி மக்கள் கொஞ்சம் மேல எழுந்து வர்றது இந்த அரசாங்கத்துக்கு மாநகராட்சிக்கு கண்ட உறுத்துது அப்படின்றதா யதார்த்தம். அப்ப கீழே இருக்கவே கீழே இருக்கணும்னு நினைக்குதா இந்த அரசாங்கம்? அப்ப நம்ம சமூக நீதி எதை பேச போறோம், திராவிட மாடல்னு சொல்லிட்டு எதை சொல்ல போறோம் அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த அரசாங்கத்தோட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை போராடி தான் வந்து பெற வேண்டியது இருக்கு. அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியில வந்து சொன்ன விஷயங்களை நிறைவேற்றணும், நாங்க வந்து இத்தனை மாசத்துக்குள்ள நிறைவேற்றோம் அத்தனை மாசத்துக்குள்ள நிறைவேற்றோம் சொல்றவங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படி நிறைவேற்றினாங்கன்னா இல்ல, ஆனா
அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 90% நாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. இங்க இருக்கிற இந்த பணி செய்கிற மக்கள் அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள், இங்க இருக்கிற பெரும்பான்மையான பெண் தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் இன்னைக்கு நிற்கதியா நிக்க வச்சிருக்கு, தெருவில் விட்டுருக்குதுன்ற எதார்த்தம். ஒரு வழக்கு தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் போது அங்க போய் இந்த மாநகராட்சி அரசாங்கமும் அந்த வழக்க நாங்க இது மாதிரி பண்ண போறோம், பணி நிலைமையை மாற்ற போறோம், அந்த அங்க வழக்குல போய் பெர்மிஷன் வாங்காம இங்க சட்டவிரோதமா அந்த ஆணையர் பணிமறுத்திருக்காரு. அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க இவங்களெல்லாம் பிரைவேடைசேஷன் நாம போக சொல்றோம். எப்ப நாம போக சொல்லுவோம்னா, இந்த மாநகராட்சி ஆணையரோட பதவியை பிரைவேடைஸ் பண்ணிடலாம். அவர் தனியார் மனையத்துல போய் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு ராமிக்கியோட ஏஜெண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அமைச்சர், அப்புறம் ஆணையர், மேயர்லாம் இவங்க எல்லாம் போய் பிரைவேட் போயிடணும். சட்டமன்றத்தை பிரைவேடைசேஷனை மாத்திரலாம். எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க போறோம், எங்க மக்களை தனியார் மையத்துக்கு கூட்டிட்டு போறோம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்கணும். ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு தனியார் மையத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத தனியார் மையம் எப்படி பண்ணலான்றதுக்கு மாடலா இருக்கு. இது சரியான மாடல் கிடையாது. தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும், அவங்களோட பணி நிலைமைகளை மாற்றக்கூடாது. 31/7/2025 என்ன நிலைமையில இருந்தாங்களோ அவங்களை அங்க கொண்டு வைக்கணும்ன்றதான் எங்களோட ஒற்றை கோரிக்கை. ஐயா, நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமோன்னு நினைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் தோழர் தினகரன் பேசுகின்ற போது பலாயிரக்கணக்கான பெண்களும் குழுமி இருந்த ஒரு காட்சியில் இந்த சம்பவங்களாம் எடுத்து சொல்லுகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க ஐயா. முதல்ல தினகரன் அவங்களுக்கு பேசாத பேச்சு மிகவும் தெளிவாக இருந்தது. அது உண்மையிலேயே அவர் பாராட்டணும். அது என்னென்னா, எந்த அளவுக்கு அந்த போராட்ட உணர்வுடன் ஒரு அடித்தட்டு மக்களுக்காக நாம் குரல் எழுப்புகிறோம்ங்கிற உணர்வுடன் அவர் பேசுகிறார் அப்படி புரிஞ்சது. இதைத்தான் ஜெயா பிளஸும் செய்து கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். ரொம்ப நன்றி. இப்போது இந்த பொருள் உள்ள வருகிற போது எனக்கு 2-3 வினாக்களுக்கு விடை தெரிவதே இல்லை. எப்போதுமே கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் போராடுகிறார்கள் என்று நான் பார்க்குறேன். இவர்கள் தூய்மை பணியாளர்கள் அடித்தட்டு தொழிலாளர்கள் மட்டுமே இல்லை, அவர்கள் அத்தியாவசிய தொழிலாளர்கள். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் அடித்தட்டு பணியாளர்கள் என்பது ஒரு புறம், மற்றொரு புறம் அவர்கள் அத்தியாவசிய பணியாளர்கள். அத்தியாவசிய பணியாளர்களை தெருவுக்கு அழைத்து உட்கார வைத்து போராட வைப்பது என்பது எந்த ஒரு அரசுக்குமே அழகில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் போராடுறாங்கங்கிறது இருக்குல்ல, அது வேண்டாம். அப்புறம் இரண்டாவது, இப்போது கூட நீங்கள் தொடக்கத்திலே நீங்கள் சொன்னீங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், உங்களுக்கு வாக்குறுதி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதுக்குமே 4 ஆண்டுகள் கழித்து ஏன் வாக்குறுதி வழங்க வேண்டும், ஏன் அது ஆதரவு ஒரு ஆணையாக உத்தரவாக வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னென்ன பல பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு ஆலோசித்து முடிவு எடுத்து சொல்கிறோம் அப்படின்றாங்களே. பல முறை நான் இந்த அவையில் பேசியிருக்கேன், இந்த காலத்தில் பேசியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சினிமாவுக்கான கேளிக்கை வரி 200 கோடி ரூபாய் நீங்கள் விலக்கு கொடுத்தீர்களே, எங்கே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, யார் போராட்டம் நடத்துனாங்க, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எந்த குழுவை நீங்கள் ஆலோசித்தீர்கள்? இந்த 200 கோடி ரூபாய் எடுத்தடுப்பு அப்படி கொடுக்க முடியுதுல்ல. அப்போ ஏன் இதெல்லாம் வரல, அப்போல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் பரிசீலிக்கலாம் சொல்லலைல்ல. அந்த 200 கோடி ரூபாய் இருந்தாலும் இவங்க எல்லாருமே பணி நிரந்தரம் செய்திருக்கலாமே. ஆண்டுக்காண்டு 200 கோடி ரூபாய். அப்போது இந்த பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், முடிவு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கவே முடியாது. பணி நிரந்தர ஆணை வேண்டும். அதுதான். இரண்டாவது, நம்முடைய ஐயா தினகரன் அவர் சொன்ன மாதிரி 31/7/2025 என்று என்ன இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ் கோவை திரும்ப ரெஸ்டோர் பண்ணணும், அதை திரும்பி கொண்டு வரணும். அது மிக அருமையான ஒரு கோரிக்கை. அது அந்த கோரிக்கை நிறைவேற்றில் என்ன ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இருக்க போகிறது. இப்போதைக்கு நாங்கள் அப்படியே கொண்டு வரோம். 31/7/2025 அன்றைக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை இப்போது திரும்பி கொண்டு வரப்படுகிறது. தி ஸ்டேட்டஸ் கோ ஆஸ் ஆன் 31/7/2025 will be restored. அது சொல்லிங்களேன். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுவாங்களேன். அப்புறம் மூன்றாவது ஒரு மிக நல்ல விஷயம் ஐயா சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நாங்கள் தீர்ப்பாயத்தில் பார்த்துக் கொள்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் பணி நிரந்தரம் தொடர்பான விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போ தொழிலாளர் தீர்ப்பாயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அது பட்டியலிடப்பட்டு விட்டது, நாங்கள் அங்கே பேசிக் கொள்கிறோம். அப்போது ஒன்றே ஒன்று தான், ஒற்றை கோரிக்கை, இப்போதைக்கு உடனடியாக இருக்கக்கூடிய கோரிக்கை 31/7/2025 அன்றைக்கு என்று இருந்ததோ அது அப்படியே தாருங்கள். நம்முடைய அருமை தோழர் சொன்னாங்க இல்லையா, அதை சொன்னாங்க இல்லையா, 31/7 அன்று பணி செய்கிறார்கள், மறுநாள் காலை 1/8/2025 செல்கிற போய் நீங்கள் பணியில் இல்லை, நீங்கள் அந்த நிறுவனத்தை அணுகுங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? கண்டிப்பா இல்லையா. அப்புறம் மூன்றாவது, திரும்பவும் சொல்கிறேன், தொகுப்பூதியம் என்பது, தற்காலிக பணி என்பது, தினக்கூலி என்பது, இதெல்லாம் அரசு ஒரு பணியாளராக ஒரு அரசு செய்யக்கூடிய வேலை இல்லை.
அரசு பணி என்றாலே டைம் ஸ்கேல் ஆஃப் பே தான் எங்களுக்கு தெரிஞ்சு இருந்தது. இப்போ மத்திய அரசு அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் தொடர்ந்து தற்காலிக பணி, தொகுப்பூதிய பணி, தினக்கூலி என்றெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசுக்கு எப்படி நல்லதாக இருக்க முடியும்? இருங்க, நம்ம தினகரன் வணக்கம். தோழர் தினகரன் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தவில்லை என சொல்லியிருக்கிறார். யாரையும் நாங்கள் இதுகாரம் பணி நீக்கம் செய்யப்படவில்லை, நல்ல முடிவு எட்டப்படும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, 1947 செக்ஷன் 31(1) படியாக, அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வது சாத்தியமில்லை. இது சட்டப்படி ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி, சட்டவிரோத ஆக்டிவிட்டி. வேலைக்கு போனவர்களே வெளியே போங்கள், இல்லை என்றால் கான்ட்ராக்டில் வேலை பாருங்க, இல்லை வேலை பாருங்க. ராம்கே கம்பெனி 3800 பேர் நினைக்கிறேன், 1700 பேர் தான் பணியிலே இருக்கிறார்கள். இதையெல்லாம் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பதிலை முடித்து நான் உள்ளே கேட்கிறேன். தோழர் தினகரன். இப்போ என்னன்னா, இப்போ 28/7/2025 நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் அனுப்புது. சரி, 31 வந்து அது கோர்ட்ல நம்பர் ஆகி வந்துருது. அதுக்கப்புறம் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா வந்துருது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மாநகராட்சி என்ன பண்ணணும்னா, அந்த வழக்கு அல்லது அந்த தொழிலாளர்கள் நிலைமைகளை ஏதாவது மாற்றணும்னா எந்த தீர்ப்பாயத்தின் முன்னாடி வழக்கு இருக்கோ அந்த தீர்ப்பாயத்தின் முன்னாடி அனுமதி வாங்கணும்ன்றதுதான் இதார்த்தம். ஒருவேளை அனுமதி வாங்காம இவர்களுக்கு பணி மறுப்பு செய்தாலோ அல்லது வேற ஏதாவது நடவடிக்கைகள் ஏற்பட்டாலோ ஐடி ஆக்ட் செக்ஷன் 31(1) படி அது சட்டவிரோதம். அப்படின்னா அந்த 31(1)(1)A படி இவர்களுக்கு அந்த 6 மாத சிறை தண்டனை வரையும் கொடுக்க முடியும். அப்படின்னா இந்த மாநகராட்சி ஆணையருக்கு அவர் செய்த சட்டவிரோத செயலுக்கு, தொழிலாளர்களை பணி மறுத்ததுக்கு, ஐடி ஆக்ட் படி நடந்துக்காம ஐடி ஆக்டுக்கு புறம்பா நடந்துகிட்டதுக்கு அவருக்கு 6 மாசம் வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு இவர் சட்டவிரோத செயல்களை செஞ்சுட்டு இவர் வந்து பேச்சுவார்த்தையில வந்து இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதம். இவர் மேல சட்டவிரோத நடவடிக்கை எடுக்கணும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், இவரை சிறையில வைக்கணும்ன்றது இன்னைக்கு தொழிலாளர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதை தாண்டி வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, சங்கங்கள்ல இங்க போராடிக்கிட்டு இருக்க சங்கங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அமைச்சர் தலைமையில வந்து இன்னைக்கு போராடுற சங்கங்களை விட்டு மற்ற சங்கங்களை அழைத்து உள்ள ஒரு மீட்டிங் நடந்ததா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் என்னன்னா, நீங்க எல்லாம் போய் இங்க போராட்டத்தில் இருக்க தொழிலாளர்கிட்ட சொல்லுங்க, தனியார் மையம் சரியானது, தனியார் மையத்தில் இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற தொழிற்சங்கங்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி இங்க வந்து தொழிலாளர்கள்ட்ட பேசுங்க, கான்ட்ராக்ட் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருக்காங்க. இது வந்து அரசோட இயலாமையை காட்டுது. சட்டப்படியாவும் நியாயப்படியாவும் இங்க உட்கார்ந்து போராடி இருக்க தொழிலாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு அமைச்சர்களுக்கு இந்த தொழிலாளர்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் மாநகராட்சிக்கு வந்து துப்பு இல்ல. ஆனா மற்ற தொழிலாளர்களை வந்து மிரட்டுறது, தொழிலாளர்கள் இன்னைக்கு நீ பணிக்கு வந்தாகணும், பணிக்கு வந்தா நான் இவ்வளவு தர்றேன் அவ்வளவு தர்றேன்னு சொல்லிட்டு ஏழை தொழிலாளிகளை அந்த ஒரு அவங்களோட ஏழைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு பணம் கொடுத்தா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி, நான் வந்து 3000 ரூபாய் தரேன், 4000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன்ற வரைக்கும் இன்னைக்கு கவுன்சிலரை வச்சு மிரட்டுறது, வார்டுல உள்ளவங்களை வச்சு இங்க உள்ள தொழிலாளிகிட்ட பேசுறதெல்லாம் நடக்குது. அப்படின்னா இங்க உள்ள தொழிலாளர்கள்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான உழைப்போர் உரிமையை வழிநடத்துற போராட்டத்துல உள்ளவங்க. இவங்க எந்த விதமான சுயமரியாதையை விட்டுட்டு திருப்பி அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்களுக்கான போராட்டம், இவங்களுக்கான உரிமை நிறைவேற்றப்பட வரைக்கும் தொடரும். இத வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து எங்களை கலைக்க முயற்சி பண்ணாலும், எங்களை வந்து இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணாலும், கைது பண்ணாலும், சிறையில் போட்டாலும், எங்களை எங்க வச்சாலும் எங்களோட போராட்டம் வந்து தொடரும் சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். நன்றி தினகரன். உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கிടെ எமது தொலைக்காட்சிக்கு நேரலையில் ரிப்பன் பில்டிங்கில் இருந்து இன்று மாலை பேட்டி கொடுத்ததற்கு உளப்பூர்வமான நன்றியை நான் எமது குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தினகரன். ரவிசங்கர் சார், நீங்க சொல்லுங்க. கேள்வி என்ன, நம்ம இவ்வளவு நேரம் நடத்திக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. இவங்க சொன்ன மாதிரி என்ன பேசிஸில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்பயே என்ன சொல்றாங்க,
நாங்கள் பதவிக்கு வந்தால் உங்கள் அத்தனை பேரையும் நிரந்தரம் பண்ணிவிடுவோம், அண்ட் மினிமம் நீங்கள் கேட்குற இந்த வேஜஸ் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதில் வந்து 285 அது வந்து போல் ப்ராமிஸ் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து 2023 ஜூலை மாதமே 2023 ஜூலை அப்போ கூட 12ஆம் தேதியோ என்னமோ அப்போ ஒரு 2-3 ஜிஓ இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஜிஓ 139, 150, தென் ஜிஓ 10. இது எல்லாமே இதை பற்றி தான். இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ண வேண்டும். அது இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்பயே பிரைவேட்டைசேஷன் அந்த ஜூலை 23 பிரைவேட்டைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்பயே இவங்க வந்து ஏஐசிடியு அந்த பார்ட்டி எல்லாம் உள்ள பூந்து அந்த அளவுக்கு அரசாங்கத்தோட இதை பற்றி பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி இத்தனை வருடம் 2023 ஜூலை, 24, 25, 25 ஆகஸ்ட், இன்னொரு 3-4 மாதம் அடுத்த நாள் போல் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா எந்த ஒரு பாலிசியும் இவங்க அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவங்க இப்போ சொல்கிறது 1ஆம் தேதி கத்தால நாங்கள் வரோம், ரைட்டு, நீங்கள் உங்களுக்கு இனிமேல் வேலை இல்லை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து. இல்லை, இது வந்து எவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாத. கண்டிப்பாக தினமும் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த 23,000 நம்பி தான் கடன் வாங்கியிருப்பாங்க. நோய் இருக்கும், நொம்பலம் இருக்கும். இந்த ராதாகிருஷ்ணன் அதே சமயத்தில் அந்த 23,000 16,000 தான் கையில் வருது. 16 தான். அதுக்கு இவங்க மேயர் பிரியா சொல்லிருக்காங்க, இல்லை இஎஸ்ஐ பிஎஃப் உங்க குழந்தைகள் படிப்பு அதுக்குதெல்லாம். அதையும் தாண்டி இவங்க சொல்றது இன்னும் பிடிப்பெல்லாம் போக 12,000 தான் கையில் வரும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இவங்க மட்டும் இல்லை, செவிலியர்கள் அவங்களே ஒரு பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க டிஎம்கே அரசு. அதாவது சரள மேனிக்கு கடல் மண்களை அழுவதற்கு யார் கேட்பா? எல்லா துறைகளுமே ஒரு அரசு செய்கிற மோசடி சார். வாக்கு எவ்வளவு முக்கியம். பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் நாங்க மேனிஃபெஸ்டோல சொல்லுவோங்க, போல் இதுல இஷ்டத்துக்கு சொல்லுவோம், அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு உள்ள வந்தாச்சுன்னா யாருக்கு சார் தெரியும்? நாளைக்கே இந்த இதுல ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அப்படி இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். 10 நாளைக்கு அப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் சரிங்க உங்க எல்லாரும் பர்மனன்ட் பண்றேன், பின்னாடி வர ஆட்சியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போடலாம், தெரியாது. அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். வணக்கம், நம்முடைய குட்டியம்மா அவர்கள் இணைப்பிலிருந்து நம்மோடு பேசுகிறார். அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா, இவ்வளவு பேர் நிறைய கூடியிருக்கீங்க. உங்களுடைய சார்பாக தோழர் தினகரன் அவர்கள் உழைப்பாளர் இயக்கத்தின் உரிமை இயக்கத்தின் சார்பில் பேசினாரு. அம்மா, என்ன நடக்குது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க குட்டியம்மா. என் பேர் குட்டியம்மா. நான் வந்து மண்டல 5ல் வந்து 10 வருஷமா நான் வேலை செய்யிருக்கேன். சரிம்மா. இப்போ வந்து நாங்க 31/1/2025 நாங்க வேலைக்கு போனோம். எங்க பணி தொடர நாங்க போனோம். சரி. அங்க போன பிறகு உங்களுக்கு வேலை மறுப்புன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. ஏங்க எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு, நீங்க வந்து தனியார் மையத்துக்குள்ள தான் நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனியார் மையத்துக்குள்ள நாங்க ஏன் போகணுன்றது நாங்க ஒரு கேள்வி எழுப்பணும். இல்ல உங்களுக்கு வந்து NULMல உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க தனியார் ராம்கி நிறுவனத்துக்கு நீங்க வேலை போகணும்னு சொல்லி சொன்னோம். நாங்க வந்து எங்க L2C சங்கத்துல AICCTU எங்க மாநில தலைவர் பாரதி அவர்கள் நாங்க பார்த்து இந்த மாதிரி நாங்க சொன்ன உடனே நாங்க வந்து ரிபன் மாளிகை கிட்ட நாங்க எல்லாம் வந்து ஜோன் 5 ஜோன் 6 மண்டலத்துல இருந்து எல்லாருமே 1953 பேர் நாங்க மொத்தமா வந்து இங்க இருக்கோம். 12 நாளா எங்க போராட்டம் தொடருது. சரி, பேசுங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. 12 நாளா எங்க வேலை தொடருது. சரி. எங்க போராட்டம் தொடர்ந்து இருக்கு. இது வரைக்குமே வந்து அரசாங்கம் சார்பிலையும் சரி, இந்த மாநகராட்சி சார்பிலையும் வந்து எங்களை யாருமே வந்து எதுவுமே பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிடல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எங்களை வந்து ஒரு மனிதர்களவே எங்களை மதிக்கல. சரி. முதல்ல இங்க இருக்கிற சக தொழிலாளிகளை வந்து 100% 90% பெண்கள் தான் இருக்கிறோம். சரி. பெண்கள்ல வந்து எத்தனையோ விடோ பெண்கள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இந்த 12 நாளா நாங்க இங்க இருக்கிறது. சரி. எவ்வளவு பிரச்சனை நாங்க சந்திக்கிறோம். வெயில், மழை, நேத்து நைட்டு கூட நல்ல மழை. சரி. எங்களுக்கு வந்து 12 நாளா நாங்க படுற கஷ்டம்
ரொம்ப சொல்ல முடியாம எங்க துக்க தொண்டை அடிக்குது. அவ்வளோ பிரச்சனை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். சரி. இந்த தமிழக அரசு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து அவங்க செவி சாட்சி வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை அவர் ஏத்து, எங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், அந்த ராம்கி கான்ட்ராக்ட் நிறுவனம் ரத்து பண்ணோம், எங்களுக்கு நிரந்தர பணி செய்யணும். அந்த 2 கோரிக்கை மட்டும் தான் எங்க கோரிக்கை. இந்த 12 நாளா நாங்க இருக்கோம். எங்களை வந்து யாருமே செவி சாட்சி எங்களை கூப்பிட்டு பேசலங்க. இந்த மாநகராட்சி ஆணையரும் சரி, குமரகுருபரனும் சரி, மேயர் பிரியா அவர்களும் சரி, இந்த துறை அமைச்சர் KN நேரு அவர்களும் சரி, எங்களை வந்து அதே வழியாதான் ரிபன் மாளிகையை எதிர்கேட்டுக்காக தான் உள்ள போறாங்க. இந்த மக்கள் ஏன் இங்க உட்காந்துருக்காங்க, அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன, ஏன் இங்க உட்காந்துக்கிறீங்க 12 நாளான்னு சொல்லி எங்களை எதுவுமே கேட்காம இந்த பக்கமா போறாங்க, பின்னாடி பக்கமா போயிடுறாங்க. நாங்க வந்து எப்படின்னா, நாங்க வந்து இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை வந்து ஒரு மனிதரவை மதிக்கல. நாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நாங்க தான் ஓட்டு போட்ட பேர் தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இந்த முதலமைச்சர் ஐயா வந்து எங்களை வந்து இன்னொன்னு கூட எல்லா அரசியல்ல இருந்து எல்லா துறையில இருந்து எல்லாருமே வந்து எங்களை பாக்குறாங்க. இந்த இப்ப ஆட்சி ஆள்ற அரசாங்கம் வந்து அது பட்ட சம்பந்தப்பட்ட யாருமே வந்து எங்களை எதுவுமே இன்னும் கேட்கல. இது வரைக்குமே பாருங்க, இப்ப என்ன மணி இந்த மழை பெய்யுது, இப்பயும் இந்த மழையில தூரி நாங்க இங்கதான் உட்காந்துக்கிறோம், எந்த பேச்சுவார்த்தைக்குமே வரல. அவர் சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டாரு முதலமைச்சர் ஐயா அவர்கள், மறந்துட்டாங்க. மறந்தா கூட ஒண்ணும் இல்லை. இப்ப ஏன்னா காலையில இப்ப நான் மறந்துட்டு இருப்பேன், நான் காலையில என்ன சாப்பிட்டேன்னு நான் மறந்துட்டு உண்மையா தான் இருக்கட்டும். ஆனா வந்து இப்ப 12 நாளா வந்து எங்க கோரிக்கைக்கோசம் நாங்க உட்காந்துக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிரந்தர பண்ணின்ற கோரிக்கை இப்ப செய்யல. அவர் கொண்ட வாக்குறுதியை மறந்துட்டாரு. அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் கேக்குறாரு, அவர் சொல்லவே இல்லையே, அந்த மாதிரி கோரிக்கை அவர் வைக்கவே இல்லையே, எங்க காட்டுங்கன்னு சொல்லி அவர் கேக்குறாரு. நாங்க அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே காட்டி இருக்கோம். எங்க சங்கத்து மூலியமா வந்து எல்லா L2C சங்கத்து மூலியமா நாங்க எல்லா பொறுமையும் அவர்கிட்ட காட்டியிருக்கோம். இப்ப அவர் முதலமைச்சர் ஐயா செவிக்கு இதை கொண்டுன்னு போனோம், எங்க பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கணும், எங்க கோரிக்கையை கேட்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ராம்கி நிறுவனம் வேணாம், அதை ரத்து செய்யணும், எங்க நிரந்தர பணி செய்யணும். அப்படி இல்லையா நாங்க 31/7/2025 வேலை செஞ்சோம், NULM தொழிலாளியா எங்க பண்ணி நாங்க தொடரணும்னு ஆசைப்படுறோம். அதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றி குட்டியம்மா. எமது இணைப்பில் வந்து உளப்பூர்வமாக உங்களுடைய வலியான கருத்தை வலிமையாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எமது தொலைக்காட்சியின் சார்பில் உளப்பூர்வமான நன்றி. உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றிம்மா. ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, நான் 2வது வரேன் சார். அவங்க சொன்ன உண்மையாகவே சொல்ல முடியாத வார்த்தைகள்னு சொன்னாங்களே, கஷ்டத்தில் இருக்கு. 2 கஷ்டங்களை சொல்கிறேன். அந்த இடத்துல இன்றைக்கி போய் உட்காந்து சாப்பிட்டீங்களாக்கா, என்னம்மா சாப்பிட்டீங்க, தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறோம். அவங்க சாப்பிட்டாரெல்லாம் இங்கே போகிற வர மக்கள் கொடுக்கறது, ஆளாளுக்கு அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வருது, 5 பேர் 10 பேர் கொடுத்துக்கிட்டு தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணி ஏற்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னா, தண்ணி வர்றவங்க போகிறவங்க ஆளுக்கு ஒரு 100 பாட்டில் 50 பாட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே போகிற வர மக்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று சரி, ரெஸ்ட் ரூமுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அங்கே இடம் இருக்காது. அவங்க என்ன நடந்திருக்குன்னா, ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கு. இந்த பெண் தொழிலாளர்கள் எல்லாமே ரெஸ்ட் ரூமுக்காக போனால் அங்களுடைய செக்யூரிட்டி வாயில் காப்பிலே நின்றுட்டு இங்கெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு சொல்லி அடித்து துரப்பிட்டு இருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் தனியார் ஏதோ 2 ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எந்த ரெஸ்ட் ரூமுமே இல்லை. அரசு ஒரு மாநகராட்சிக்கு மேயருக்கு தெரியாதா, இல்லை கமிஷனருக்கு தெரியாதா? இவ்வளோ மக்கள் போராடுறாங்க. ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு மனித உரிமை அடிப்படையில், மனசாட்சி அடிப்படையில் 10 நாளாக இருக்கிறாங்க. பிரியா அவங்களுக்கு ஒரு யோசனை வரலையா, இல்லை குமரகுருபன் அவர்களுக்கு யோசனை வரலையா, அமைச்சர் அவருக்கு சேகர் பாபு அவர்களுக்கோ நேரு அவர்களுக்கோ நம்ம ஆத்திர அவசரத்துக்கு எங்கே போவோம், இங்கே மக்கள் நிற்கிறாங்களே, எங்கே ஆத்திர அவசரத்துக்கு போவாங்க? பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு மொபைல் டாய்லெட்டை கொண்டு வந்து குடிக்கணும்னு ஒரு குறைந்தபட்ச சிந்தனையே இல்லாதவர்கள் நம்ம போய் கேட்குறோம், என்னக்கா பண்ணுறீங்க, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், யாராவது வரக்கூடியவங்க அண்ணன் தம்பிங்க யாராவது கூப்பிட்டு வண்டியில் கொஞ்சம் தூரம் போய் வேற எங்கேயாவது பயன்படுத்திட்டு வேறு என்ன பண்ண, பெண்கள் எங்கே இங்கே உள்ளார போனால் எங்களுக்கு உள்ளார அலௌடு இல்லைன்னு சொல்லி பூட்டி வச்சிருக்கிறாங்க. வேற என்னதான் பண்ண முடியும்? வேற வழியில் தண்ணி குடிக்காமல் உட்காந்துருக்கிறோம், சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். இரவு நேரத்தில் ஆளுங்க மாறி தூய்மை பண்ணிக்கோ வேற ஏதோ பணிகள் போயிட்டு திரும்ப வர்றோம். இப்படி மாறி மாறி தான் எடுக்க முடியுது தவிர இது எதை காமிக்குது அப்படின்னா, எப்படியாவது அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தி இந்த கூட்டம் கலைஞ்சிரும் இல்லையா, மழை வந்தால் கலைஞ்சிரும் பார்த்தாங்க. இரவு நேரத்தில் அவ்வளோ கொசுக்கடி இருக்குது, மக்கள் அதே மாரி தான் போராடுறாங்க. சாப்பாடு கிடைக்கிது, கிடைக்காதவங்க இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்டு திரும்பவும் போராட்டத்தை தொடர்றாங்க. அப்போது அரசு ஒரு ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக ஒரு மனித உரிமை அடிப்படையில் ஒரு ரெஸ்ட் ரூமு கூட ஏற்பாடு செய்யலைன்னா
இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கருத்தை எப்படி செவி மடுக்கும்? கண்டிப்பா. நமக்கு என்ன கேள்வி, நீங்கள் சாப்பிடாம ரெஸ்ட் ரூம் போகாமல் இருங்க, நான் நாள் கணக்கில் கருத்து கேட்டு நாள் வாங்கி கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு நேரு அமைச்சர் சொல்கிறாருன்னா எப்படி அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தகுதி இருக்குது? இல்லை, அவங்க பிரியாவும் சரி மற்றவங்களும் சரி பேச்சுவார்த்தையில் ஒரு நளினம், ஒரு 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 பொலைட்னஸ் இல்லையே. ஏன்னா அவங்க தான் அவங்கள பற்றி கவலையே படலையே, எதையா வாங்கிட்டு போன மாதிரி பேசுகிறாங்க. இன்னைக்கு சொல்ல போனால் அமைச்சர் நேரு அவர்கள், சேகர் பாபு அவர்கள், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே சென்னையில் நிறைய இடங்கள் போயிருக்காங்களா? அங்கே அமைச்சர் வேலை செஞ்சுருக்கிறாரோ இல்லையோ, கவுன்சிலர் வேலை செஞ்சுருக்கிறாரோ இல்லையோ, எம்எல்ஏக்கள் வேலை செஞ்சுருக்காரோ இல்லையோ, இவர் கால் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த மக்கள் கை வச்ச இடங்கள் அங்கே போய் விளம்பரம் மட்டும் பண்ண முடியுதில்ல, மேடையில் நின்று பேச்சு கொடுக்க முடியுதில்ல. இந்த இடத்த யார் சுத்தப்படுத்தினது? அந்த ரோடை யார் சுத்தப்படுத்தினது? பவுடர் யார் போட்டு வைக்கிறது? இருக்கக்கூடிய குப்பைகளை யார் கொண்டு போய் கொட்டுனது? இந்த மழையில் போய் சிக்கிக்கிட்டு பிளாஸ்டிக்கை கையால் அள்ளுனது யாரு? இவங்க கால்படுவதற்கு முன்னால் அவர்கள் கைகள் பட்ட இடங்கள். அந்த மக்களுக்கு நன்றியுள்ள வகையில் கூட முதலமைச்சர் செயல்படலைன்னா அவர் என்ன எண்ணத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு? அப்படி இருங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். குட்டியம்மாள், உங்களுடைய இந்த போராட்டத்தின் வரிகளை எங்களுக்கு நம்முடைய தோழர் ராதாகிருஷ்ணன் சற்று முன்னர் உங்களுடைய அமர்வில் வந்து பேசிவிட்டு சொல்கிறார். குட்டியம்மா, உங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய அடுத்த எல்லை நீட்சி எவ்வளவு காலம் இருக்க போகிறது? 12 நாட்கள் ஆகியிருக்கிறது. உங்களுடைய சொல்லான துயரங்களை எல்லாம் இங்கே நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நிறைவு கருத்தை மட்டும் பதிவு செய்யுங்க. இந்த போராட்டத்தின் அடுத்த வடிவம் அல்லது அடுத்த மூவ் எப்படி இருக்கும் குட்டியம்மா? எங்க போராட்டம் தொடருங்க. இந்த அரசாங்கம் எங்க கோரிக்கை ஏத்துக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். அது எந்த வகையில எங்களை வந்து மிரட்டினாலும் சரி, எங்களை எது பண்ணாலும் சரி, போலீஸ் விட்டு அடிச்சாலும் சரி, துப்பாக்கியே சுட்டாலும் சரி, எங்க போராட்டம் தொடரும். ஏன்னா எங்க போராட்டம் தொடரும்னா இந்த 100% எங்க 90% பெண்கள் தான் இருக்கிறோம். பெண்களுடைய சக்தி பெரிய சக்தி. எங்க போராட்டம் கண்டிப்பா தொடரும். எங்களை வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து என்எல்எம் லேபர் இல்ல, நீங்க தனியாருக்குள்ளதான் போடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்களை எல்லாருமே மிரட்டுறாங்க. நீங்க இதுல வந்து நீ என்எல்எம் தொழில் நீ கான்ட்ராக்ட்ல போ, உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் தரோம், உங்களுக்கு வீடு தரோம், உங்க பிள்ளைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தரோம். எங்க வேலையை எங்க சம்பளமே கொடுக்க முடியல இவங்களால. எங்க பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் தருவாங்களா? எங்க வேலையை நாங்க கேக்குறோங்க. எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்தா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சி எல்லாம் நாங்க வாங்கிக்குவோம். எங்க பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கிக்கோ, எங்களுக்கு நல்லதெல்லாம் நாங்க செஞ்சுப்போம். எங்க வேலையே கொடுக்க முடியாது இந்த அரசாங்கம். இவ வாக்குறுதியில பொய் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு பொய். எல்எல்எம் தொழிலாளிகள் எல்லாம் வந்துட்டாங்க, நாங்க வந்து எங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது ஒரு கட்டுக்கதை. எல்லாமே போய் இப்ப வந்து இங்க ஊடகம் நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு தொழிலாளிகள் இங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? அத்தனை தொழிலாளி என்எல்எம் தொழிலாளி அத்தனை பேருமே இங்கதான் இருக்கும். இவங்க சொல்றது அத்தனையுமே கட்டுக்கதை. இவங்க வச்ச ஆளுங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க, கவுன்சிலர் வேக்கன்ட் ஒரு 5 பேர் 10 பேர், அதுவும் அவங்கள மிரட்டி தான் அவங்க கூட்டின்னு போய் வேலை வச்சிருக்காங்க. தவிர யாருக்குமே போன மனசாட்சியோட யாரும் போனன்றதெல்லாம் போல. அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீ போனா நீ வரலன்னா திரும்ப உங்களுக்கு வந்து நீ என்எல்எம்மே வேலைக்கு போனா கூட உனக்கு வேலை இருக்காது, இந்த வேலை மறுப்பு செய்வேன்னு சொல்லி இவங்க மிரட்டி கூட்டதுனால தான் அவங்களும் போயிருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. இவங்க சொல்றது அத்தனையுமே போய். எங்களுக்கு வந்து எங்க வேலை கிடைக்கணும், எங்க வேலை எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். நாங்க வந்து யாரையும் எதுவுமே கேட்கல, எங்க வேலையை நாங்க கேட்கிறோம். வேற ஏதாவது நாங்க கேட்கிறோமா? எங்க பணியை நாங்க வேலை நாங்க இந்த நிமிஷம் நீங்க சொல்லுங்க, என்எல்எம் தொழில நீங்க போங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எங்க பணி இப்ப நாங்க நைட்ல நாங்க போய் வேலை செய்வோம். நாங்க எல்லாம் வேலை செய்து ரெடியா இருக்கிறோம். எங்க மக்கள் எல்லாருமே ரெடியா இருக்கோம். நாங்க 12 நாளா கை கால ஒடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா நாங்க உழைப்பாளி, வேலை செஞ்சு நாங்க வருவோம், தொழிலாளி வருவோம். நாங்க இங்க 12 நாளா நாங்க உட்கார்ந்துன்னு எல்லாரும் வாங்கி எல்லாருமே கொடுக்கறத சாப்பிடுறது கண்டிப்பா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா எங்க சூழ்நிலை அது மாதிரி ஆக்கிட்டாங்க. எங்களுடைய ஒரே கோரிக்கை, ராம்கே நிறுவனம் ரத்து பண்ணோம், கான்ட்ராக்ட் ரத்து பண்ணோம். நாங்க நிரந்தர பணியாளர் ஆகணும். அப்படி இல்லையா 31 ஏழு நாங்க என்ன பணி தொடர்ந்து என்எல்எம் தொழிலாளியா எங்களுக்கு திரும்ப எங்க பணியை கொடுங்க. அதுதான் நாங்க வந்து எங்க கோரிக்கை முன்வைக்கிறோம். நன்றி குட்டியம்மாள். உங்களுக்கு 2வது முறையும் நான் வாய்ப்பு கொடுத்தேன். உறுதியாக துப்பாக்கியால் சுட்டாலும் லத்தி சார்ஜ் செய்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை விட்டு நாங்கள் கைவிடப் போவதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தருவது 2வது பட்சம், எங்களுக்கான வேலைக்கு கூலியை கொடுங்கள். ஒரு அற்புதமான கண்ணியமான வார்த்தைகள். உண்மையிலேயே நெஞ்சை உங்களுடைய வார்த்தைகள் ஒரு உழைப்பாளினுடைய வலி என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். மிக்க நன்றி எமது அமர்விற்கு வந்ததற்கு. குட்டியம்மாள், உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். ரவிசங்கர் சார் சொல்லுங்க. இப்போ இந்த அவங்க பேசுனதை கேட்டேன், ரொம்ப ரொம்ப அருமையாக பேசினாங்க.
அண்டு இவங்களை வந்து சில ஒர்க்கர்ஸை மிரட்டி அழைத்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிறச்ச இட்ஸ் அட்ரோஷியஸ் ஷியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்களுடைய அந்த வறுமை நிலைமை, அவங்களுடைய இயலாமை, அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. சார் நீங்கள் அரசாங்கம் என்ன பேசிஸில் வாக்குறுதி கொடுத்தீங்க? வாக்குறுதி கொடுத்தீங்களா? இத்தனை பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளவு சம்பளம், இத்தனை பேரையும் பர்மனெண்ட்டை பண்ணால் அந்த பர்மனெண்ட் பண்ணுறதுக்குரிய மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஒர்க் அவுட் பண்ணிங்களா? ஒர்க் அவுட் பண்ணலை. எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆட்சிக்கு வந்தால் போரும் அப்படின்ட்டு வாக்குறுதியை கொடுத்து விட்டீர்கள். வாக்குறுதியை கொடுத்தீங்க, சரி கொடுத்துட்டீங்க. இல்லை சார், நான் வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, எங்களுக்கு உள்ளூர் இன்டென்ஷன் இருக்கு, கண்டிப்பாக இவங்களை பர்மனன்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 1,00,000 பேர் ஒரே சமயத்தில் பண்ண முடியலையா? அந்த யூனியன் உங்ககிட்ட பேசுங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோமா, இந்த வருடம் ஒரு 10,000 பேர், அடுத்த வருடம் ஒரு 15,000 பேர். அவ்வளோ எங்கே இருக்கா? இருக்கிறாங்களே கம்மி தானே. இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை புரிகிறது, நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரிகையாளர் அவர்கள் சேகர் பாபு அமைச்சர் பேசுகிறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களே, யார் கொடுத்தாங்க? நாங்கள் கொடுக்கல. அவங்களுடைய உடல் மொழி இருக்கு பாருங்க, பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளோ சரியா இல்லையே, ரொம்ப மோசமா அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்க கூடாது. நீ எந்த பத்திரிகைப்பா? அப்படி நான் வந்து நீலம் நான் உங்களெல்லாம் கூப்பிடவே இல்லைங்க. யார் வேணாலும் வருவாங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாம். சார், அவங்க ஒரு வலிமை இழந்த மக்கள், மனசுல இல்ல, கண்டிப்பா பொருளாதாரத்துல ஏழை மக்கள், கண்டிப்பா மனசுல உறுதியான மக்கள். கண்டிப்பா அவங்கள்ட்ட எவ்வளவு பொலைட்டா நடக்கணும். அந்த சின்ன வயசு மேயரு ரொம்ப பேசுறாங்க. நாங்க சொல்லியிருக்கோங்க 17,000 16,000 கொடுப்பாங்க. என்ன பேச்சு இது? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இதே இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பர்மனன்ட் பண்ணுறதுக்கு டைமாக ஃபீல் பண்றீங்களா? அதுவே தப்பு. ஏன்னா 4 வருஷம் 4.5 வருஷம் எடுத்து பர்மனெண்ட்டே பண்ணல. எதுக்கு இங்கே தனியார்கிட்ட நான் போகணும்? இதே சேலரி 23,000 எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் வேலை இங்கே கொடுங்க, கவர்மெண்ட்டே கொடுங்க. அதே 23,000 சம்பளம் கவர்மெண்ட்டே கொடுங்க, நிரந்தரம். அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க. ஆனால் இதை நீங்கள் குறைக்கக்கூடாது. தனியார்கிட்ட போனால் கேரண்டி கொடுக்குறீங்களா? நான் தனியார்கிட்ட போகிறேன், கேரண்டி கொடுக்குறீங்களா? 23,000 இல்லை, 16,000 கூடாது. இதே 23,000 இல்லை என்றால் 23,000 ஒவ்வொரு வருஷமும் 5-7% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு அதானுங்க, தனியார் ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும், அரசாங்கத்தில் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்களா? அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லுங்கள். எந்த வருஷம் 23,000 கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு விலைவாசி ஏறிவிட்டது. இது அதையும் தாண்டி 23,000 கொடுக்க மாட்டாங்க, 16,000 கொடுப்பாங்க, 15,000 கொடுப்பாங்க. எப்படி குடும்பம் நடத்துறது? வரேன் ராதாகிருஷ்ணன், நான் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, மற்ற கேள்விலாம் இல்லை, ஒன்று 4 முறை பேசியிருக்காங்க எப்படி அமர்வில். எனக்கு என்னென்ன, இவங்களோட வழி எனக்கு புரிகிறது, இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு நியாயம் மிகவும் வலுவாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அவர்களும் மிக நிச்சயமாக மிகவும் வலுவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க துப்பாக்கி கொண்டு சுட்டா கூட நாங்கள் இதுதான் தொடருவோம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேட்குறேன். அந்த வாக்கியம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேட்குறேன். சிலிர்ப்பூட்டுகிறது. இல்லை, ஒரு ஜனநாயக குடியரசு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது இது மாதிரியான வாக்கியம் வருகிறது என்று சொன்னால் அரசுக்கு அது அவமானம். நினைக்கிறோம் இந்த எல்லா துறைக்கும் வார்த்தை. ஒரு நிமிஷம் ராதாகிருஷ்ணன் சார், ரவிசங்கர் சார், இந்த 285வது வாக்குறுதி இல்லாமல் 153 திமுக கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. அறநிலைத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சித்துறையின் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும். அது பரிசீலிக்கப்படும். திமுக 153. இது 285 தூய்மை பணியாளர்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி எல்லாம். ஆனா ஒண்ணு நடக்கல.
இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒப்பந்த பணியாளர்கள் இருப்பவர்களை நிரந்தரம் செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளிலே பணி நிரந்தரமாக இருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய இடத்துக்கு ஒப்பந்ததாரர்கள் தான் பணி நியமித்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களை மட்டும் இல்லை, ஏற்கனவே பணி நிரந்தரமாக இருந்து யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்கிறார்களோ அந்த இடத்துலலாம் ஒப்பந்த பணியாளர் தான் நியமித்திருக்காங்க. கான்ட்ராக்ட் இருக்கிறத தூக்கி இருக்காங்க. இல்லை, அவங்க ஒன்றும் ஓய்வு பெற்று விட்டாங்க. அவங்களுக்கு அங்கே ரிட்டையர் ஆனவங்க இவங்க என்ன அந்த சொல்றாங்க, பிளேஸுக்கு திரும்பி டெம்பரரியா இருக்கவங்க இல்லை கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல யாரெல்லாம் பெர்மனண்டா ரிட்டையர் ஆனாங்களோ அங்கேயும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? என்ன சார், கௌரவ பணியாளர், கௌரவ விருந்தினருக்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. பணம் இல்லை சார், இது அப்படி இல்லை சார். பக்கம் போனா ஒரு சீட்டிங், அது சீட்டிங் ஒத்துக்கிறேன். ஒரு அரசு சார் கோன் மீது ஒரு குடி எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? கண்டிப்பா. ஒரு கோன் மீது நம்பிக்கை வைக்கிற குடியாக நான் கேட்கிறேன். இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க இந்த மக்களுக்கு? என்ன பாருங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுடைய பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். 185வது வாக்கு அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஐயா. ஆமாம். அப்போது நான் திரும்ப சொல்கிறது அதுதான், உங்களால் இயலாமல் போகலாம், ஒரு அரசுக்கு இயலாமல் போகலாம். ஆனால் அந்த இயலாமின் வெளிப்பாடு இப்படி இருக்கக்கூடாது. இது ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம். பரவாயில்லையா? ஆமாம், அப்படி அது யார் தூய்மை பணியாளர்கள் சொல்லுங்க. போகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு ராதாகிருஷ்ணன் சொல்வது கண்ணீர் வடிது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த லட்சணத்தில் திரு ராதாகிருஷ்ணன் வர்றேன் கொஞ்சம். திரு ராதாகிருஷ்ணன் மறுபடி முதலமைச்சர். ஒன்று இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த தினக்கூலி ஒப்பந்ததாரர்கள் தற்காலிக பணிகள், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படி தற்காலிக பணியில் இருக்காங்க? அதான் அவங்க தினக்கூலியில் இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்க முடியும் அவங்களால? ஒருவங்களால் கொண்டு வர முடியுமா? தற்காலிக பணியை கொண்டு வர முடியுமா? நிரந்தர கூலி இல்லாமல், நிரந்தர பணியிடம் இல்லாமல் கொடுக்க முடியுமா அவங்களால? உயர்நிலைக்கு செல்ல உங்களுக்கு பணி பாதுகாப்பு, அது கீழே வர உங்களுக்கு வாழ்க்கைக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட். இல்ல, இது எப்படி அவங்க நடைமுறை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல இது ரொம்ப மோசமான விஷயம். ஹியூமனிடேரியன் கிரவுண்ட், ஹியூமன் அந்த வேல்யூவே ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் இரண்டாவது, அடித்தட்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற விதத்தில் செயலாளர் மட்டத்திலே நிறைவேற்ற முடியும். நான் வச்சுங்க, அதுவும் இங்கே நான் பதிவு பண்ணணும். தொழிலாளர் துறை செயலாளர் இருக்கார் இல்லையா, செயலாளர் மட்டத்திலேயே நிறைவேற்றப்பட முடியும். இதே அமைச்சரவை வரைக்கும் கொண்டு போயிட்டு, அரசு வரைக்கும் கொண்டு போயிட்டு, ஆனாலும் எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிறது மன்னிக்கவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ராதாகிருஷ்ணன், அடிக்கடி இவங்க சொல்கிற வார்த்தை 21 90% தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு கழக அரசு. இப்போ கேட்குறேன், அருந்ததி மக்களும் தலித் மக்களும் என்னையா செய்யலாம்? 10 வருஷம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்களே மறந்துருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் மட்டுமே அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் தான் அதில் பெரும்பாலும் பார்க்க முடியுது. இன்னொன்று சொல்ல போனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் அது ஒரு பக்கம் அதை செய்யலை, அது ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அந்த வெளிப்பாடு இன்றைக்கி மக்களே கேட்குறாங்க. நம்ம இன்னொன்று என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு மக்கள் அவங்க கோரிக்கையை கேட்குறாங்க, இதை பற்றி உட்காந்து பேசுகிறதுக்கு ஏன் இல்லை? அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களோட தான் வந்து டீ சாப்பிட்டீங்க, எங்களோட தான் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க, அதை ஃபோட்டோலாம் எடுத்து போட முடிஞ்சுது. இன்றைக்கி நாங்கள் வந்து அமர்ந்துருக்குறோம், இந்த இடத்துக்கு வாங்க, ஒரு முதலமைச்சர் வாங்க, எங்களோட பேசுங்க. அங்கே அவங்களே சொல்கிறாங்களே, மக்கள் வந்து எங்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் அங்கே தொடர்ந்து ஆளுங்களுக்கு 5000 4000 கொடுக்குறாங்க, வேறு யாரையும் டீம் வச்சு டிஸ்கஷன் பண்ணுறாங்க, உள்ளார போகிறாங்க வர்றாங்க, எங்களை யாரும் கண்டுக்கலை அப்படின்னு. ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்லைங்க. சென்னையோடைய அடையாளங்கள்லாம் இன்றைக்கி ஊடகங்களுமே சென்னையோடைய அடங்கள்லாம் முதல்ல சென்ட்ரலையும் ரிப்பன் பில்டிங் தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பில்டிங் வாசலில் உட்காந்துருக்கிறாங்க. அந்த மக்களுடைய குரல்களை கேட்குறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்கே இல்லாமல் உடனடியாக திருப்பூருக்கு போகிறாரு. திருமுருகன் பூண்டியில் ஒரு நடந்த செய்தியை இங்கே குறிப்பிடணும்னு சொல்கிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சியில் 17 கோடி ரூபா முறைகேடு நடந்து நம்ம புகார் எழுப்பி அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்னைய வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. தன் நகராட்சியோடைய பணத்தை ஒரு கண்ணன் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அவருடைய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் 60 லட்சம் ரூபாயை. அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதே முதலமைச்சர் திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டாக மாற்றுறாங்க. அந்த திருமுருகன் பூண்டி நகராட்சியில் 60 கோடி ரூபாய் டைடல் பார்க்கு கட்டியிருக்காங்க. அதை திறக்கிறதுக்கு ஒரு போயிருக்கிறார். அந்த அக்கௌண்ட்டை யார் பார்க்க போகிறது? தன்னுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 60 லட்சம் ரூபாயை நகராட்சி பணத்தை
தன்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்டன்ட் கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு டைட்டில் பார்க் திறக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்கையும் இவர் தான் பார்க்க போறார். இதை விட முக்கியமான வேலை, எவ்வளவு முக்கியமான வேலைக்கு போயிருக்கிறார் பாரு. ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்னைய வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இருக்கக்கூடியவர் இதை விட முக்கியமான வேலை எது சார்? இன்னைக்கு நலத்திட்டங்களை யார் வேணாலும் பண்ண முடியும், யார் வேணாலும் திறக்க முடியும். நீங்க இங்க இருந்து திறந்து வைங்க, மக்களை போய் பாருங்க சார். ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எம்எல்ஏ இருப்பாங்களே ஐயா, ஒரு டென்ட்டில் அவங்க அந்த பேனர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தார்பாயா வச்சுட்டு வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தரை சுடுது, இன்னொரு பக்கம் வெயில் அடிக்குது, இரவு நேரத்தில் மழை பெய்யுது, கொசு கடிக்குது, அதுக்கு மத்தியில் கொசுவத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனசாட்சி அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில் என்னப்பா போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? சரிங்க, நான் செய்கிறேன். இன்றைக்கி கூட அரசு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு? தனியாருக்கு போனாலும் உங்களுக்கான இந்த வேலைகளை ஸ்கீமை கொடுப்போம். யாருக்கு சார்? நீங்கள் பிச்சையை போடுறீங்க? அந்த மக்கள் போட்ட ஓட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஓட்டு பிச்சை எடுத்து தான் அவங்கள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மக்களோட பேசுறதுக்கு ஏன் இந்த நாடகம்? அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? நீங்கள் அறக்க பறக்க யாருக்காக வாய்ஸ் கொடுக்குறீங்க? தனியார் நிறுவனத்துக்காக வாய்ஸ் கொடுக்குறதே இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறீங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த 23,000 ஊதியம் இருந்தது, அதையே நீங்கள் உறுதி செய்யலை. இத்தனை பேருக்கு நீங்கள் வேலை ஏற்கனவே 11 மண்டலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போவும் பெரிய பிரச்சனை தான். இன்னமும் நிறைய பேர் வேலை இழப்பு நடந்த கண் முன்னால் கடந்த வருடங்களை பார்க்க முடிஞ்சுது. அதிமுக காலகட்டத்தில் விதிகளை மீறி 2019 விதிகளை மீறி நீங்கள் டெண்டர் கொடுக்கப்பட்டதையும் அப்ரூவ் ஆனதையும் நம்மளே அதுக்கு புகாராக கொடுத்துருந்தோம். அறப்போர் இயக்கம் சார்பாக புகாராக கொடுத்துருந்தோம். அப்போவும் இந்த டிஎம்கே ஆட்சி வேடிக்கை தான் பார்த்துச்சு, பெருசாலாம் சொல்லலை. இப்போவும் நம்ம என்ன கேட்குறோம்? மக்களோட போய் பேசுங்க சார், வெளிப்படையாக பேசுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஊடகத்தினர் மத்தியில் ஏன் நீங்கள் தனியார் ரூம்குள்ளே போய் பேசி மிரட்டுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தான் அவங்களால சொல்ல முடியலை. நெகோசியேட் பண்ணுறீங்களா? சொல்ல முடியல. எந்த ஒரு கடைநிலை ஊழியர்கள் திறந்த மனதோட பத்திரிகையாளருக்கு முன்னில வெளிப்படையாக பேசுங்க சார், நாங்கள் தயாராக இருக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே மக்களோட நிலத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய வலிகளை குறித்தும் அவர்கள் எந்த அளவிற்கெல்லாம் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அவர்கள் இல்லை என்றால் நாம் வாழ்கிற இந்த சென்னை சீரழிவை சந்திக்கும். சாலைகளிலும் ஓரங்களிலும் மக்களுடைய கழிவுகள், இன்னும் சொல்ல முடியாத மோசமான நிலைகளெல்லாம் அடிப்படையிலே கையிலே உரைகள் கூட இல்லாமல் நம்மை சுத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த சமூகம் அரசோ அரச எந்திரமோ கண்டும் காணாமல் மேனாமினிக்கையாக மேத்தட்டு அரசியலை, ஆதிக்க அரசியலை பேச்சில் பட்டியலின மக்கள் என வார்த்தைகளோடு சொல்லாடைகளோடு நேற்று நீங்கள் சொன்னது இன்று என்ன ஆனது என்ற கேள்வியோடு கனத்த இதயத்தோடு நாங்கள் விடைபெறுகிறோம். எங்களோடு கலந்து கொண்ட குட்டியம்மாள் மற்றும் தினகரன், தோழர் ரவிசங்கர், நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.